ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார கொழுக்கட்டையும் ஸ்வீட்டுக்காக பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, இது வீட்டிலே ரெடி பண்ண மாவு அதனால நல்லா சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு ஊற்றுறதுனால சட்டுன்னு வெந்துடும். ஒரு பாதி வேக்காடு இருக்கும். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு போட்டு மூடிட்டு பக்கத்தில் கடாய் வச்சு அதில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறமா கறிவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட், சும்மா ஒரு சிட்டி அளவுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு புடி கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பால்ஸ் அதிலே புடி கொழுக்கட்டைக்கு தனியாக பிசையறதுக்கு முன்னாடியே பால்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதை இப்போது ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே ஒரு தட்டாக வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பால் பக்கத்தில் கொதிக்குது. அந்த பாலில் பார்த்திங்கன்னா தேவையான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்குள்ளே பால்ஸ் நல்லாவே வெந்துடுச்சு. அந்த பால்ஸை என்ன பண்ண போகிறோன்னா, பாலில் சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கும்போது ஸ்வீட்டான கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டை அதோட கார கொழுக்கட்டையும் ரெடி. தேங்க்யூ.